Good morning guys. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஜெக்ட். சரி, இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி டிராப் பண்ணலாம்னு பார்க்கலாம். எடிட்ல போய்க்கோங்க. எடிட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நிறைய டைப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லைன் டைப் பார்க்கலாம். லைன் வரைகிறதுக்கு முன்னாடி கீழே ஸ்னாப் செட்டிங்ஸ் எல்லாமே ஆன் வச்சுக்கோங்க. இப்போது நான் 2 பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ரைட்டில் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். ஸோ நீங்கள் இதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு நான் ஒரு பீம் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு பீம் இதுக்கு மேலே ட்ரா பண்ணுறேன். இப்போ இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனாக இருக்கிறதுனால நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எங்கே மூவ் பண்ணாலுமே எனக்கு அதோட பீம் எதெல்லாம் டச் ஆகிருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ நான் இதை நான் மூவ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா? ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து மூவ் ஆகும். கலர் சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் ட்ராப் டவுன்லேருந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்டென்ஷன்றது 100 இருக்குது. 100லேருந்து 1000 நம்ம மாற்றிட்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். இப்போ நான் மெஷர் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த சேஞ்சஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 mm எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அந்த டாட்டு தான் ஒர்க் பாயிண்ட். இப்போ இதோட லைன் டைப் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராப் டவுனில் நீங்கள் சாலிட் கொடுத்து மாடிஃபை கொடுத்தீங்கன்னா மாடிஃபை ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பிளேனுக்கு நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் செலக்ட் பண்ணி மிடில் மவுஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேன் ஜென்ரேட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் ட்ராப் பண்ணுறதுக்கு மிட் பாயிண்ட்டும் ரேடியஸும் கொடுக்கணும். ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதோட ப்ராப்பர்ட்டிஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் லைன் டைப் வேணால் மாற்றிக்கலாம், இல்லை கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஆர்க்குக்கு ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் ரேடியஸ் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் ஆர்க் வேணுமோ ஆர்க் ட்ரா பண்ணிக்கலாம். மிடில் மவுஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிலைனும் கிட்டத்தட்ட எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஜெக்ட் மாதிரி தான். 2 பாயிண்ட் மினிமமாவது கொடுத்துட்டு மிடில் மவுஸ் பட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். இதோட நோடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா டைரக்ட் மாடிஃபிகேஷன் மூலயமா கீழே டி ஆன் பண்ணிக்கோங்க. அதான் ஷார்ட்கட்டு. செலக்ட் பண்ணிட்டு இந்த மிட் நோடை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட் கிரியேட் ஆகிடும். இதே நோடை நீங்கள் டிலீட் பண்ணோன்னா நோடை செலக்ட் பண்ணிக்கோங்க, டிலீட் கீ கொடுங்க, டிலீட் ஆகிடும். ஸோ இப்படி பாலிலைன் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட்டோட வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஆஃப்செட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்துட்டோம், எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறதுக்குன்னு. தேங்க்யூ கைஸ். see you at next section.